கேள்விக்கு பதில் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்று பாபா யாரை காப்பாற்ற வந்துள்ளார்? கிடைச்சதா பதில்? யாரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு? கேளுங்க. இச்சமயத்தில் எல்லா ஆண்களும் பெண்களும் திரௌபதிகள் மற்றும் துரியோதனர்கள். திரௌபதிகள் ஹே பகவான் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள். பகவான் 21 பிறவிகளுக்கு மானத்தை காப்பாற்றினார் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது எல்லா திரௌபதிகளையும் தந்தை காப்பாற்ற வந்துள்ளார். ஏன்னா ஒருத்தர் கிடையாதுன்னு சொன்னார்ல. சாஸ்திரங்கள்ல பக்தியில எக்ஸாம்பிளா ஒருத்தரை காமிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உலகமே யாருதான்? திரௌபதிகள் தான், துரியோதனர்கள் தான். அப்போ அந்த திரௌபதிகளுடைய கூக்குரலை பாபா கேட்டு காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. 2வது கேள்வி, 2 வகையான பிராமணர்கள் யார்? ஒன்னு கலியுகம் பிராமணர்கள், இன்னொன்னு சங்கமயுக பிராமணர்கள். சரி, என்ன செய்யறாங்க அந்த பிராமணர்கள்? என்ன செய்யறாங்க அந்த பிராமணர்கள்? ஸ்தூல யாத்திரை செய்விக்கும் குக வம்சாவளியாக இருக்கிறார்கள். வயிறு வழி பிறப்பு. நாம் எல்லாரும் ஆன்மீக யாத்திரைக்கு வழி சொல்லி முக வம்சாவளியினராக இருக்கிறோம். 3வது கேள்வி, இந்த கல்லூரியின் மகிமை என்ன? இந்த காலேஜினுடைய புகழ் என்ன? சவுண்டு தான் வருது. கேளுங்க. இல்லற விவகாரங்களை பராமரித்தபடியே படிப்பிற்கான கோர்ஸ் எடுக்க முடியும். வீட்டில் இருந்தா கூட இந்த படிப்பை நம்ம படிக்கலாம். இது தேவி தேவதை ஆவதற்குரிய காலேஜ் ஆகும். நீங்கள் பகவான் பகவதியாக ஆகிறீர்கள். இதுதான் இந்த காலேஜினுடைய புகழ். அடுத்து, சேவாதாரி குழந்தைகளிடம் எந்த எண்ணம் வரக்கூடாது? சேவாதாரி சேவை செய்யும் பொழுது நான் செய்தேன் என்று எப்பொழுதுமே எண்ணத்தில் அளவிலும் வரக்கூடாது. ஒருவேளை நான் என்ற எண்ணம் வருகிறது என்றால் செய்த வேலையை தண்ணி ஊற்றி நாமளே அழிச்சிடுற மாதிரி. 5வது, புனித அன்னப்பறவையின் விசேஷத்தன்மை என்ன? புனித அன்னத்தின் விசேஷத்தன்மை தூய்மையாகி அனைவரையும் தூய்மைப்படுத்துவது அவர்களுடைய சேவை. அடுத்து, டேஸ் நடந்தீர்கள் என்றால் 21 பிறவிகள் ஒருபோதும் டேஸ் ஏற்படாது. ஸ்ரீமதப்படி நடந்தீர்கள் என்றால் 21 பிறவிகள் ஒருபொழுதும் அந்த மான பங்கம்ங்கிறது ஏற்படாது. திரௌபதிகளுக்கு காப்பாத்தினார் இல்லையா? 21 பிறவிக்கு பாபா நம்மளை காப்பாத்திடுறாரு. அடுத்து, பவித்திரமாக இருக்கும் பொழுது டேஸ் இருந்தீர்கள், பிறகு காம சிதையில் அமர்ந்ததால் டேஸ் ஆகிவிட்டீர்கள். சரி. நம்பர் 1 நிந்தனை டேஸ். பகவானை சர்வியாபி என்று கூறுவது. புனித அன்னப்பறவையின் விசேஷம் தூய்மை. எங்கு டேஸ் இருக்கிறதோ அங்கு டேஸ் என்ற பாவ் இயல்பாகவே இருக்கும். எங்கு நிமித்தங்கிற ஒரு உணர்வு இருக்கோ அங்க பணிவுங்கிறது இயல்பாகவே இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி.